வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்ததில்லை. முயற்சி செய்யற எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அந்த தோல்வியையும் அவமானத்தையும் பார்த்து பயந்துட்டு எந்த ஒரு முயற்சியும் செய்யாம முடங்கி போய் கிடக்கிறவங்களா நீங்க? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். நான் உங்க கீதா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழ்க்கையில பெரிய பெரிய லெவல்ல சக்சஸ் ஆனவங்கெல்லாம் ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்கும்போது அவங்க பட்ட அவமானம், அவங்க பட்ட கஷ்டத்தை மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. அந்த தோல்வியிலேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்றத யாரும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது இல்லை. அதைத்தான் நான் உங்க கூட 2 டிப்ஸாக ஷேர் பண்ண போகிறேன். முதல் டிப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களையே நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக இது என்ன மேஜிக்கானு கேட்பீங்க, சிரிப்பாக இருக்கும். நம்மளை நம்பினா நடந்துருமான்னு. கண்டிப்பாக நமக்கெல்லாம் ஒரு ஆள் மனசு இருக்குது. அதில் நம்ம என்னதை நினைக்கிறோமோ கண்டிப்பாக அதுதான் நடக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது உண்மை. ஃபஸ்ட்டு நாம் நம்பினா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை நம்புவாங்க. நமக்கு நடக்கிறது எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். அதுக்கு நான் ஒரு சின்ன கழுகு கதை ஒன்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு கழுகு தன்னோட முட்டையை ஒரு காக்கா கூட்டில் போய் போட்டு விட்டுட்டு போயிடுமா. அந்த முட்டை காக்கா குஞ்சுங்களோட சேர்ந்து அது காக்காவாக வளர்ந்துக்கிட்டே வரும். முட்டை வெடித்து குஞ்சு வெளியே வந்து காக்காவாக வளர்ந்துட்டு வருமாம். காக்கா கூட்டத்தோட சேர்ந்து கழுகும் வளர்ந்துட்டு வருது. ஒரு நாள் அந்த கழுகு காக்கா கூட்டத்தோட சேர்ந்து வானத்தில் பறந்துட்டு இருக்கு. வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது தூரமாக பார்க்கும்போது ஒரு பறவை ஒன்று மேலே மேலே பறந்து போச்சான். அந்த கழுகு காக்கா கூட்டத்திட்ட கேட்டுச்சான், அங்கே ரொம்ப தூரத்தில் பறக்குதே அந்த பறவை என்ன பறவை, நம்ம ஏன் அங்கே பறக்க முடியாதா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த காக்கா சொல்லுமா, அது கழுகு, நம்ம காக்கா, கழுகால மட்டும்தான் அவ்வளோ உயரத்துக்கு பறக்க முடியும், நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படாத, நம்ம காக்கா அதனால இவ்வளோ தூரத்துக்கு தான் நம்மளால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டு அந்த கழுகும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பறக்குமா. இந்த கழுகுக்கு தெரியுமா தான் யாருன்னு? கண்டிப்பா தெரியாதுல்ல. தானும் காக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அது பறந்து போச்சான். அதே போலதான் நம்மளை பத்தி அடுத்தவங்க கிட்ட கருத்து கேட்போம். வியூஸ் கேட்கும்போது அடுத்தவங்க நம்மளை பத்தி ரொம்ப சொல்லுவாங்க, நெகட்டிவா சொல்லுவாங்க. அதை நம்பிட்டு அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இவ்வளோதான் அப்படின்னு நடந்துட்டு இருப்போம். கண்டிப்பா நம்ம அவ்வளவு இல்லை, நம்ம கிட்ட நிறைய இருக்கு அப்படின்றத தெரியாம முட்டாள்தனமா அடுத்தவங்க சொல்ற கருத்தை வச்சு அதுபடியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். இந்த கழுகு குட்டி மாதிரி. இப்போ நம்மளை நம்பினா கண்டிப்பா நமக்கு நிறைய நல்லது நடக்கும். 2வது பாயிண்ட் என்னன்னா, தோல்வியிலிருந்து எப்படி ஜெயிக்கிறது. அது என்ன தோல்வியிலிருந்து ஜெயிக்கிறது? ஃபர்ஸ்ட் தானே நீங்க சொன்னீங்க, உங்களை நம்பினா நல்லது நடக்கும், நீங்களே ஜெயிப்பீங்க அப்படின்னா. நம்ம ஆள் மனசுக்கு தெரியும் நம்ம சக்சஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஆனா எந்த ஒரு சின்ன விஷயம், எந்த ஒரு பெரிய விஷயமோ செய்தாலும் அதுல ஒரு தோல்வி கண்டிப்பா இருக்கு. அந்த தோல்வியை கண்டு துவண்டு விடாம வீழ்ந்துடாம அந்த தோல்வியிலிருந்து எப்படி வெளியே வரணும், எதனால தோத்தோம், எப்படி தோத்தோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு எல்லாமே சக்சஸ் தான். இதுதான் தோல்வியிலிருந்து வெளியே வர்றது. இப்போ அந்த கழுகு கதைக்கு வரலாமா? திரும்ப ஒரு நாள் அந்த கழுகு காக்கா கூட்டத்தோட சேர்ந்து வானத்துல பறந்துட்டு இருந்துச்சு. அப்போ பெரிய இடி மின்னல் மழை வர்ற மாதிரி அறிகுறியெல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த காக்கா சொல்லுமா, மழை இடி மின்னல் வரப்போது, நம்ம எல்லாம் பாதுகாப்பான இடமா தேடி கண்டுபிடிச்சு ஒளிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லுமா. இப்போ அந்த கழுகு மட்டும் நான் உயர பறக்கணும் அப்படின்னு அதுவே சொல்லிட்டு இருந்துச்சான். அதை பார்த்து அந்த காக்கா, நீ என்ன முட்டாளா, இந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்காத, நம்மளாலெல்லாம் அந்த மாதிரி பறக்க முடியாது, நம்ம வா ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கழுகு ரெக்கையை அடிச்சு மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சான். ரொம்ப மேலே பறந்துட்டு இருக்கும்போதே பெரிய இடி வந்து இந்த கழுகு வந்து ஒரு மரத்துல அடிபட்டு வந்து கீழே விழுந்துச்சான். இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்து காக்கா எல்லாமே பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சிச்சான் கழுகை பார்த்து. நாங்க சொன்னதை கேட்காம நீ இப்படி திரும்ப திரும்ப பறந்துட்டு இருந்தியே, இப்ப என்னாச்சு, கீழே விழுந்துட்டியா அப்படின்னு கிண்டல் பண்ணிச்சான். இந்த கழுகு அதெல்லாம் காதுல வாங்கிக்கவே இல்லையாம். திரும்பவும் ரெக்கைய வேகமா அடிச்சு மேல மேல உயர உயர பறக்க ஆரம்பிச்சுச்சான்.
அப்பதான் இந்த கழுகுக்கு தெரிஞ்சுச்சான் தான் காக்கா இல்லை, நான் ஒரு கழுகு அப்படின்னு. நம்ம யாருன்றது நம்மளுக்கு தான் தெரியும். அடுத்தவங்க சொல்ற கருத்தை வச்சு நம்ம யாரு, அடுத்தவங்க சொல்றத வச்சு ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே முடங்கி போயிடக்கூடாது. நம்ம என்னைக்காவது நம்ம மனசுல நம்ம ஜெயிச்சிருவோம், இதை செஞ்சா ஜெயிச்சிருவோம், சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிருக்கோமா? அதை நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எப்ப என்ன செய்தாலும் ஐயோ தோத்துருவோமோ, இது இப்படி ஆயிடுமோ, ஃபெயிலியர் ஆயிடுமோ அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம சக்சஸ் ஆகும்னு எப்போ நம்ம ஆள் மனசு நம்புதோ கண்டிப்பா நமக்கு சக்சஸ் தான். இதைத்தான் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்றவரு, நீ படிக்கட்டு ஏறிட்டு இருக்கும்போது உனக்கு மொத்த படிக்கட்டு உன் கண்ணில் தெரியுதா? இல்ல முதல் படிக்கட்டு தெரியுதுல்ல, அதை வச்சு ஏற ஆரம்பி அப்படின்னு சொல்லுவாராம். நம்ம ஒரு வீடு கட்டுறோம், பெரிய பெரிய பில்டிங் கட்டுறோம், உடனேவா ஒரே நாள்ல கட்டி முடிச்சிடுறோம்? இல்ல, ஒவ்வொரு செங்கல்லா தானே வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் அது பெரிய பில்டிங்கு, பெரிய வீடா மாறுது. ஏன் நம்ம வாழ்க்கையே நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரேடியா வாழ்ந்துடுறது இல்லைல்ல. அதே மாதிரி தான் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் பெரிய அளவுல பெரிய மாற்றமா உருவாக்கும். கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளை பெரிய லெவலுக்கு கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம நம்பணும், தோல்வியிலிருந்து நம்ம கத்துக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன், நிறைய டிப்ஸ் தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சதை என்னோட நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கலாம். மோட்டிவேஷன் சின்ன சின்னதாக ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். எடுத்ததுமே பெரிய லெவலுக்கு போக வேணாம், சின்ன சின்னதாக செய்யும்போது அது நிறைய செய்ய தோணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்மக்கிட்ட நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.